ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசுவை விசுவாசித்து குணமடைகிற, ஆசீர்வாதம் பெறுகிற நல்ல நாட்களை மாறட்டும். ஏன்னா விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். ரோமர் 14:23 வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. யாக்கோபு 5:14-15 ஆமென், பிரைஸ் தி லார்ட், விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்னு எழுதியிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அன்பான தாயார், நல்ல வரம் உள்ள ஜெபிக்கிற ஒரு ஊழியரிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேக்கு, விசுவாசமே வரமாட்டேக்கியா, நான் சுகமாகலை, இன்னும் பலகீனத்தோடு இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு பாரத்தோடு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போகலாம், ஆனால் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். வியாதிஸ்தர் மேல் கரங்களை வையுங்கள், அப்பொழுது சுகமாவார் என்பது கர்த்தருடைய தந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது அறியாமல் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். பரிபூர்ண சுகமடைந்தார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். ஆமென். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாத நிச்சயம். கண்ணால் காணாத ஒன்றை உறுதியாகி நம்புகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணால் காணாத ஒன்றை உறுதியாக நம்பிட்டீங்கன்னா அதுதான் விசுவாசம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. ஆமென். ஏன்னா சொந்த வீட்டில், சொந்த ஊரில் அவருக்கு அற்புதம் செய்ய முடியல, ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கலை. வாசிக்கலாமா தேவனுடைய வார்த்தையை? மார்க்கு 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஸ்தோத்திரம். நவமான பாஷையில பேசுவார்கள். ஆமென். சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆமென். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் ஆமென், அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். ஆமென். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இயேசு விசுவாசிங்கள். இயேசு உங்களுக்காக மரித்து அடக்கமானபடி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இஸ் அலைவ். ஜெபிக்கலாமா தகப்பனே? பிள்ளைகள் வாழ்வில் விசுவாசம் பெருகட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.